கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் முன்பதிவு செய்யாத பயணிகள் செய்த இடையூறால் ரயிலை பாதி வழியில் நிறுத்தி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இருந்து கிளம்பிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆனது தாம்பரம் நிறுத்தத்தில் நின்றபோது முன்பதிவு செய்யாத பயணிகள் S1 கோச்சில் அதிக அளவு ஆக்கிரமித்தனர். இதனால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தங்களது இருக்கைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். அமர இருக்கைகள் கிடைக்காத நிலையில் டிக்கெட் பரிசோதகரை தொடர்பு கொண்ட போது சரியான பதில் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த முன்பதிவு செய்த பயணிகள் ரயில் விருத்தாச்சலத்தை கடந்த பின் நடுவழியில் ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் சமாதானம் செய்த பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது. இந்த நிலையில் அரியலூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்ற போது ரயில்வே பாதுகாப்பு படையினர் முன்பதிவு செய்யாத பயணிகளை மாற்று பெட்டிக்கு அனுப்பி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கன்னியாகுமரி பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இன்னும் டிடிஆர் வரவே சார். டிடிஆர் இன்னும் வரவே இல்லை சார். டிடிஆர் இன்னும் வரவே இல்லை சார். நான் வந்து ரிப்போர்ட் மீடியா ரிப்போர்ட் இன்னும் ஒரு டிடிஆர் வந்து செக் பண்ணல சார். வந்து நம்ம டிக்கெட் செக் பண்ணல. எங்களுக்கு S1 கம்பார்ட்மெண்ட் ஏறவே விடலை. எங்களை ஏறினது S2ல ஏற விடலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும். ஒரு ஆள் ரூபா இருக்குது, ஒரு ஆள் ரூபா கிடையாது. யார் ஏறினாலும் ஒரு ஆள் இறங்கினாலும் 2 பேருமே வீட்டுக்கு போகிறது கஷ்டம். அங்கேருந்து நாங்கள் முக்கிய திணறி எடுத்து வந்திருக்கோம். புரியுதுங்களா? இவங்க 4 பேரில் ஒரு பொண்ணு ஏறலை. அப்போ 4 ரிசர்வ் எல்லாம் சொல்கிறாங்க தவிர எங்களை ஏற்ற விடணும்ல. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.